ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி வெரி சிம்பிளாக பேச்சுலர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு கீரை மசியல், கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிறுகீரை வச்சு செய்கிறது. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயிற மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பல் பூண்டு போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். சிறுகீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா மண் போகிற அளவுக்கு நம்ம அலசி வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் 2 தக்காளி நல்லா பழமாக 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை. நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். கொதிக்கிற வாட்டரில் தான் நம்ம அந்த கீரையை போடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சீக்கிரமாகவும் வெந்துடும். ரொம்ப நேரம் கீரை வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கொதிக்கிற வாட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது ஈஸியாக குயிக்காக நம்ம கீரை வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கீரையிலேயே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கீரை வேகிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். இதில் நல்லா கீரை தண்ணி லைட்டாக சுண்டுனதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம் பருப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். வேக வச்சுக்கோங்க. அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நம்ம கடைய ஆரம்பிச்சிடணும். இதிலே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கணும். வேகும் போது போடக்கூடாது. இப்போ நம்ம கடையும் போது நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த இது கடையிறத வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக கடைஞ்சிட்டா அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லது. குழந்தைங்கள்லாம் முழுசாக கொடுத்தா சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கடைஞ்சி நம்ம வச்சுக்கணும். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இது ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். கீரைக்கு ஜீரகம் கண்டிப்பாக போடணும். 1லேருந்து 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 நம்ம போடுறதுலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இது ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு நம்ம கடைஞ்சதுலேயே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். இது தாளிப்புக்காக இது நம்ம போடுறது. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நம்ம கீரையும் நம்ம கொடுத்து பழக்கணும் குழந்தைங்களுக்கு. இதை நம்ம மேலே போட்டுட்டு நம்ம சுட சாதத்தோடு நம்ம நெய் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது. கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு ரைஸு அப்பளத்தோடு நம்ம சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.